இப்ப நாங்க அங்க அந்த அந்த அம்மாட்ட சொன்னதுதான், நாளையில இருந்து நீங்க சாப்பாடு போட ஒரு ஆளை தேடாதீங்க. சாப்பாடு போடுறதுக்கோ இல்ல எதுக்கோ ஒரு ஆளையே தேடாதீங்க. ஒரு ஆளாவே நீங்க ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்ப அதுக்குள்ள நீங்க மட்டும் ஒரு வேலை செஞ்சே பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்குள்ள என்ன புரிதல் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நாள் தெரியும். ஒரு கணவன் மனைவி இணைப்புக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. கணவன் மனைவியா இணைகிறாங்க, ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு 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 பிடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே ஒரு யோகி என்ன சொல்றான்னா, அந்த ஒருநிலைங்கிறது ஒரு பெண்ணோட உடல் இல்லாமையே தன் உடல்லையே பெண் தன்மையான சந்தோஷத்தை அனுபவிச்சிட முடியுங்கிறான். எதையும் பயன்படுத்தாம தியானத்துக்குள்ள என்னன்னா, அங்க கணவன் மனைவியா இணையும் போது என்ன சந்தோஷம்னா, ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட இணையுது. அதே செயல தியானத்துல ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட இணைச்சிட்டனா அவன் உனக்கு மனைவியா போயிடுறான். இன்னொரு பெண்ணு செப்பரேட்டா தேவைப்படல. இப்ப நம்ம யோக கலையில என்ன சொல்லுதுன்னா, பார்வதிங்கிறத ஒரு நரம்பாவும் சிவன்கிறத ஒரு நரம்பா தான் சொல்லுது. அப்ப பார்வதி சிவன்கிறவரு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிறக்கல. ஆனா பார்வதியும் சிவனும் ரெண்டு பேருடைய செயல் வடிவம் பேரானந்தம் உச்சகட்டங்கிறது ரெண்டு நரம்பு இணையும் போது உச்சகட்டமாகுது. அது பேரானந்தமா ஆகுதான். இந்த பேரானந்த அந்த நரம்பை கண்டுபிடிச்சுதான் உடல் தத்துவமாகவே அந்த வடிவத்திலிருந்து தான் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு பின்பக்கத்துல இருக்கிற ஒரு நரம்பும் முன்பக்கத்துல இருக்கிற நரம்பும் பின்பக்கத்துல இருக்கிற முதுகு தண்டுவடமும் கீழே இடுப்பு பகுதியில இந்த தாம்பத்திய உறவுல ரெண்டு நாடியும் இணைக்கப்படுது. அப்ப ரெண்டு உடல் இணையும் போது இந்த ரெண்டு நரம்பும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டு உடல் இணைப்புனாலதான் அங்க ஒரு சுகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க ரெண்டு நரம்பு இணைந்தாதான் சுகம் ஏற்படும். இப்ப ஒருத்தருக்கு அந்த நரம்பு பலவீனம் ஆயிடுச்சுங்களே, ஒரு பெண்ணோட உடலோட இணைந்தும் அவருக்கு சந்தோஷம் கிடைக்காது. அவருக்கு மருத்துவ ரீதியா என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு ஆன்ம குறைபாடு இருக்கு, அவருக்கு வேற செயல் இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆணோடைய உடலும் சரி பெண்ணோடைய உடலும் சரி சந்தோஷம் எங்க நிகழுதுன்னா உள்ள இருக்கிற அவங்களுக்குள்ள இருக்கிற ரெண்டு நாடிகள்ல இருந்து தான் அந்த சந்தோஷம் நிகழ்கிறது. அந்த சந்தோஷத்தை வெளியில ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த வடிவத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு யோகி ஆகப்பட்டவன் என்ன சொல்றான், 90 விழுக்காடு யோகிகள்ல 25 விழுக்காடுகள் சன்னியாசியா இருக்கிறான். பாக்கி ஒரு 60ல இருந்து 55 விழுக்காடு இல்லறத்தானா இருக்கிறான். அந்த இல்லறத்தான் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பெண்ணை தாலி கட்டி வாழ்றது பேரு இல்லறத்தான் கிடையாது. ஒரு நாடியை இணைக்கிறதே இல்லறம் தான். அந்த நாடிய மனைவியா இணைக்கிறான். அவன் யாரு தலைவன்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கு என்ன பேருனா இல்லறத்தான்னு பேரு. அவர் சன்னியாச பரம்பரையில கிடையாது, இல்லற பரம்பரையில உள்ளவர். அவர் உள்ள என்னன்னா பார்வதி மாதிரி ஒரு பெண்ணை உருவாக்கல, ஒரு நாடியோட போய் இணைகிறாரு. அப்ப பல நாள் அந்த நாடியோட இணைந்து அந்த நாடியோட எப்பயுமே இருக்கிறாரு. அந்த ஒரு நாள் இணைஞ்ச அவர் சந்தோஷப்பட்டாரு. அடுத்தது பல நாள் தியானத்துல இணைஞ்சாரு. பல நாள் நீங்க கணவன் மனைவியா 40 ஆண்டுகள் வாழ்ற மாதிரி அவர் பல ஆண்டுகள் அந்த நாடியோட இணைஞ்சு சந்தோஷமா இருந்து ஒரு நாள் நீங்க என்ன பண்றீங்கன்னா, குழந்தையெல்லாம் வளர்ந்துருச்சுன்னு கணவன் மனைவியா சந்தோஷத்தை விட்டு விலகிடுறீங்க. எங்கால என்ன பண்ணாருன்னா சிவபெருமானு அந்த நாடியோட இணைச்ச ஒருக்கு அப்புறம் விலகாம அதோட ஐக்கியமாயிட்டாரு. இந்த தத்துவம் தான் சிவலிங்கமாக வைக்கப்பட்டது. அவருக்குள்ள காமமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. அந்த ரெண்டும் ஒரே தத்துவமா மாறிட்டதுனால அங்க பெண்ணும் ஆணும் ஒன்னா இணைஞ்சிட்டதுனால அங்க யாருமே இல்லாத ஒரு நிலைக்குள்ள அவர் மாறி போயிட்டாருன்னு அர்த்தம். அதே நேரத்துல அங்க ஆண் பெண்ணாவும் ஒரு வேலை நடக்கலன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒரு இடத்துக்குள்ள விட்டுட்டு போயிடுறீங்க, அவர் அதை பூர்த்தி செய்யறார். இத ஆராய்ச்சி பண்றதுக்கு யார் முன் வருவா? கல்யாணம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆராய்ச்சிக்குள்ள இறங்குவாங்க? இந்த மாதிரி செயல் வடிவத்துக்குள்ள எப்படி இறங்குவாங்க? ஒரு பெண்ணுக்கு சுகம் கிடைக்குது, ஒரு ஆணுக்கு சுகம் கிடைக்குது. ஆனா அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் வெறும் சுகம் மட்டும் இல்லாம அங்க உள்ள ரெண்டு நாடி இணையறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது.
இப்ப நீங்க மருத்துவ ரீதியா மேல எங்கிருந்து சுரோனிதம் இறங்கி வந்து இல்ல விந்தணுக்கள் இறங்கி வந்து இடுப்பு பகுதியில தங்க வைக்கப்பட்டு அப்ப இடுப்பு பகுதிக்கும் முன் பகுதிகளுக்குள்ளேயும் ஒரு தாம்பத்திய உறவு நடக்கும் போது எந்தெந்த மாதிரி நாடி வேலை செய்யுதுன்னு புள்ளி விவரமா ஒரு மருத்துவர் மக்கள்கிட்ட விவாதிக்க முடியுமா? இல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள இந்த வாழ்க்கைய ஒரு தாய் தகப்பன் விவாதிக்க முடியுமா? அப்ப என்ன புரிதல்ல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணத்துக்கு தயாராகிறா? அப்ப இந்த உடல் சார்ந்து இந்த புரிதல் இல்லாம ஒரு பெண்ணை ஏன் திருமணம் செய்யணும்? ஏன் ஒரு ஆண் திருமணம் செய்யணும்? இது வந்து விசாரிக்கப்படணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப அங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல நீங்க யாருமே இல்லை, எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கிறேன்னு நீங்க போகிறீங்க. ஒரு நாள் உங்க மனைவி இருக்கிறாங்க, நீயும் ஒரு நாள் எனக்கு தேவையில்லை, அந்த சுகத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா சுய இன்பம் பெறதில்லை. அந்த பெண்ணோட இணையறதுக்கான என்ன மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சோ அதே சூழலை தியானத்துல அந்த நாடி ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அங்க என்ன பண்றீங்க? யாருடைய உதவியிலிருந்து விடுபடுறீங்க. அங்க இல்லறத்திலிருந்து ஒரு பெண்ணே இல்லாம இல்லறமும் அங்க தனிச்சு ஒரு செயல்படுற ஒரு வாழ்க்கைய உங்களுக்கு உருவாக்கப்படுது. இது எல்லாமே யோகிகள் பரம்பரையிலிருந்து உருவாக்கப்பட்டது ஒண்ணு. இன்னொரு விஷயம், பழனியோட தண்டாயுதபாணி சிலையே ஒரு ஆண் தத்துவத்திலையும் ஒரு பெண் தத்துவத்துக்குள்ள இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாது. வெளியில நிறைய பேர் தண்டாயுதபாணி சும்மா நிக்கிறாருன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிவலிங்கத்தை எப்படி ஆவடையையும் லிங்கத்தையும் இணைக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கப்பட்டது தான் தண்டாயுதபாணி. அது வெறும் தண்டாயுதபாணி சிலை கிடையாது. அதுக்குள்ள பார்வதி தேவம் சிவனுங்கிற மாதிரி ரெண்டு நாடிய எப்படி உங்க உடல் இயக்கம் இருக்கோ உங்க செயல் இருக்கோ அதே மாதிரி சேம் தண்டாயுதபாணி சிலை இருக்கும். அந்த இயக்கத்தை வச்சு அந்த மையத்தை தியானத்துல வச்ச வடிவத்துல அப்படியே ஒரு செயல்பாட்டுல தான் அந்த உருவத்தை கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா ஒரு யோகியாகப்பட்டவர் ஒரு உருவத்தை கொண்டு வர மாட்டாரு. ஒரு யோகி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காமாட்சி, காளி, சிவலிங்கம், தண்டாயுதபாணி இதெல்லாம் சில யோகி உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே இந்த தியானத்துல ஒரு நுட்பமா ஒரு செயலை கண்டுபிடிச்சு ஒரு குறியீடா இந்த இடத்துல இது சம்பந்தமாக யோகத்துல தியானத்துல ஒரு வேலை இருக்கு, இதை நீ கண்டுபிடி மாணவா. தியானத்துல உயர்ந்த நிலையை நீ எட்டணும்னா கொல்கத்தாவில் இருக்கிற காளி அதை ஏன் உருவமா வச்சாங்கன்னு கண்டுபிடி. அந்த உருவத்தை ராமகிருஷ்ணர் வணங்குறதுனால பிடிச்சிட்டு வணங்கக்கூடாது. அந்த காளிக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இல்லைன்னா ஒரு வெட்ட வெளியே பார்த்தவன் ஒரு தியானத்துல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றவன் எப்படி ஒரு உருவத்தை கொண்டு போய் வைப்பான்? எப்படி வைக்க முடியும்? ஆதிசங்கரர் வெட்ட வெளியை பார்த்தவர், அவர் எப்படி போய் ஒரு ஒரு உருவத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுவாரு? நார்மலா இருக்கிற ஒரு மனிதன் உருவத்தை பிரதிஷ்டை பண்றதுல பிரச்சனை கிடையாது. ஒரு தியானத்துல உச்சபட்சம் இருக்கிறவன் ஒரு உருவத்தை பிரதிஷ்டை பண்றான்னா அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு ரகசியத்தை நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. பழனி தண்டாயுதபாணி என்ன சொல்லுதுன்னா, நான் சொன்னேன்ல, பல பேருக்கு தெரியாது. நான் சொன்னதுக்கான காரணம், ஒரு இல்லறத்துல இருந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காவி அணியாம உத்திராட்சி அணியாம பட்டை போடாம அவளுடைய தாம்பத்தியத்தையும் நிறுத்தாம கணவன் மனைவியா வாழ்ந்து ஞானம் அடைவாங்க. அதுக்கு உதாரணம் தண்டாயுதபாணி சிலை. அந்த சிலை நிக்கிறது ஆண் பெண் தத்துவத்துல யோக பரம்பரையில இல்லறத்துல இருக்கிறவன் ஞானம் அடைவான், அதுக்கு நான் தான் சாட்சிங்கிறதுக்கு வடிவமே அந்த சிலை தான். அதனாலதான் ஒரு போகத்துல போகர் அப்படிங்கிற பேரு ஒரு பெண்ணோட தாம்பத்தியம் இல்லாம தன்னுடைய நாடியோடைய தாம்பத்தியம் வச்சு அந்த நாடியை இணைச்சு அதுல ஒரு வேலை பண்ணி அதே வடிவத்தை ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சுதான் இந்த சிலையா நிக்குது.
இந்த சிலை இவ்வளவு பெரிய சக்தியா இருக்கு, இந்த பழனி மலை இவ்வளவு பெரிய சக்தியா இருக்கு, இந்த பழனி மலைக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு இருக்குன்னா அது எப்படி தொடர்பு ஏற்படுத்த முடியும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோள்களோட போய் தொடர்பு வச்சுக்கணும்னா ஆண் பெண்ணுங்கிற 2 நாடி இணைஞ்சாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப தண்டாயுதபாணி சிலை எப்படி இருக்குன்னா ஆண் பெண்ணாக இருக்கிற 2 நாடி இணையப்பட்டிருக்கு. அப்ப இணையப்பட்டு இருக்கிற அந்த செயல் வடிவத்திலிருந்து தான் அந்த சிலை முழு சக்தியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையுடைய பிரசன்ட் பண்ணிருக்கிறார்ல அந்த யோகி இந்த உலகத்துக்கு எதை சொல்ல நினைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலை மாதிரியே இல்லறத்தில் இருக்கிறவன் ஞானம் அடைவான். அதுல ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் தான். நான் வந்திருக்கேன், அதே மாதிரி வடிவத்துல ஞானம் அடைஞ்சிருக்கேன். அவர் என்ன சொன்னாங்களோ அந்த சிலையில என்ன இருக்கோ அதே மாதிரிதான் ஞானம் அடைஞ்சேன், அதே வடிவத்துல தான் தியானத்தை கண்டேன். அப்ப விவேகானந்தருக்கும் எனக்கும் இருக்கிற 2 வேறுபாடு. விவேகானந்தர் ஒரு நாடிய தாயா பார்த்தாரு, நான் ஒரு நாடிய மனைவியா பார்த்தாரு. தாயா அவருக்குள்ள இணையும் போது அங்கு சுகம் ஏற்படல, பரவசம் ஏற்பட்டுச்சு. அவன் சன்னியாசி, தாயை கட்டுப்பிடித்தான், அவனுக்கு அங்க பரவசம் தான் ஏற்பட்டுச்சு, தாய்ங்கிற பரவசம். ஆனா அதே நாடிய நான் கட்டிப்பிடிச்சேன், தாயா இல்ல, அது வேற வடிவமா இருந்துச்சு. அப்ப அவரு அந்த வடிவத்திலிருந்து ஞானம் அடைந்தார், நான் இந்த வடிவத்திலிருந்து ஞானம் அடைந்தேன். அப்ப சந்நியாசம்ங்கிறதுக்கு அந்த வடிவமும் தேவைப்படுது, இல்லறங்கிறதுக்கும் இந்த வடிவம் தேவைப்படுது. இப்ப இந்த 2 வடிவத்தையும் ஒரு யோகிக்கு ஆரம்ப காலகட்டத்திலே காட்டி கொடுக்கப்பட்டு, அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்னா, விவேகானந்தருக்கோ இல்ல யோகானந்தருக்கோ ஒரு ஆண் பெண் தத்துவம் அந்த மாதிரி உணர்ச்சிங்கிறத பீறிட்டு வராது, அந்த எண்ணங்களே வராது. புரியுதுங்களா? அதுக்கு யாருங்க நீங்க ரோல் மாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ணர். அதுக்கு இந்த உலகத்துல என்ன வடிவங்க, சன்னியாசியா ஒருத்தன் வருவாங்கிறதுக்கு என்னங்க அடையாளம்னா காளி. அப்ப காளி தாயா இணைகிறா சன்னியாசிக்குள்ள, நாடிக்குள்ள. ஒரு மகனை எந்த சூழல்லையும் சன்னியாசத்துக்குள்ள இருக்கிறவன் காவி வெட்டி கட்டினவன அந்த காமம்ங்கிற இச்சையே அவனுக்கு ஏற்படாத அளவுக்கு காளி பார்த்துக்கிறா. ராமகிருஷ்ணர் சாரதா கணவன் மனைவி, ஒரு இரவு கூட கணவன் மனைவியா வாழாதவங்க, தாம்பத்தியத்தை தொடாதவர்கள். காரணம் பாருங்க. அப்ப அந்த காளி என்ன பண்ணிருக்கிறா? ராமகிருஷ்ணனை என்ன செய்தா காளி? அரவணைத்து கொண்டாள். எங்க அரவணைத்து கொண்டாள்? கல்கத்தாவுல சிலையா இல்ல, உள்ள அரவணைத்துக்கிட்டா. அந்த உள்ள ஒரு நாடி இன்னொரு நாடியோட தாய் மகனாக இணைந்ததுனாலதான் ஞானம். அப்ப கொல்கத்தாவில் இருக்கிற அந்த குரு பரம்பரையில் இருக்கிற விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ணருக்கும் காளி என்ன பண்ணானா தாயாக இருந்தா. எங்களுக்கு பார்வதி தேவி இல்லறத்துல இருக்கிறவனுக்கு அங்க தாயா ஏற்படல, அவ மனைவி சாணத்துல இருந்து ஒரு வேலை செஞ்சு கொடுத்தா. இந்த வடிவத்தில இருந்துதான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்குது. ஒரு ஆண் பெண்ணுடைய செயல் வடிவத்தை நீங்க நல்ல ஒரு 20 மருத்துவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு வகுப்பை ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினா 2-3 உடல்களை வச்சுட்டு கூட புள்ளி விவரமாக தியானத்திலிருந்து நாமளும் விவாதிப்போம், நாமளும் சொல்லுவோம், அவங்களும் சொல்லட்டும். ஒரு தாம்பத்தியத்துக்குள்ள என்னென்னலாம் எந்தெந்த நரம்புலாம் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், அவங்களும் சொல்லட்டும். அதுல என்ன வடிவம் ஏற்படுது, இந்த இயற்கையாகவே அந்த எந்த நரம்பு வெளிப்பாடையும் என்ன மாதிரி வேலை நடக்குங்கிறத இறைவன் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறான். இறைவன் நம்ம உடலுக்குள்ள எப்படி ஒரு நரம்பை வச்சிருக்கிறான், படைச்சிருக்கிறாங்கிறத நமக்கு அப்பதான் தெரியும்.
நாம் மனிதர்களாக ஒரு சிற்றின்பத்துக்காகவோ இது ஒரு போகத்துக்காகவோ நினைச்சு அதை வேற மாதிரி பயன்படுத்திட்டோம், வேற மாதிரி பண்ணிவிட்டோம். அது இல்லை. அதனாலதான் ஒரு யோகி சொன்னா, என் தாய் பார்வதியும் சிவனும் ஒன்றாக இணைகிறார்கள், அது கணவன் மனைவி இணைப்பல்ல, தியானம். இந்த வடிவத்தில் இருந்துதான் பாரத தேசத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது, பாரதத்துல தான் நம்பர் 1 கணவன் மனைவி வாழ்க்கையை தோற்றி வைக்கப்பட்டது. ஒரு கணவன் ஒரு மனைவி அவர்களுடைய சிறந்த வாழ்க்கை எதற்குன்னா, அவர்கள் திருமணம் பண்ணிக்கல, தியானம் பண்ணிக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு தேவையான, உடலுக்கு தேவையான பெரிய எனர்ஜியும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த ரெஃபரன்ஸ் யோகி சிவபெருமான் பார்வதி, இத ரெஃபரன்ஸ் எல்லா யோகி சித்தாஸ்ன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இதை ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு, இதுக்கு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு. நான் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் எந்த தகவலையும் சொல்லல, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டேன், நான் பார்த்தேன், அதுல அனுபவத்தை பெற்றேன். அதனாலதான் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ரொம்ப சீக்ரெட் ரகசியத்தை பழனி மலையிலிருந்து ஞானத்துக்கான அந்த அவசியம் எனக்கு கிடைக்கப்பட்டது. ஒரு பெண் என்னை பல ஆண்டுகளா வழி நடத்திக்கிட்டே இருக்கிறான். பல ஆண்டுகளா, ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேல ஒரு பூனை என்னை பின்தொடர்ந்துகிட்டே வருது. உங்களால நம்ப முடியுமா? 20 ஆண்டுகளுக்கு மேல இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு பூனை என்னை பின்தொடருது. நான்லாம் வளர்க்கல. அது எனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு வேலைக்கு அது ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போகும். அதுபடிதான் அது நடக்கும். அந்த வேலையில ஒரு குளறுபடி இருக்குன்னா அது தீவிரமா ஏங்கி என்கிட்ட 3-4 தடவை அதை சொல்லிட்டு போயிடும். அப்ப முழு தியானத்துல போய் அந்த வேலைக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருக்குங்கிறத கண்டுபிடி, அது என்னன்னு தீவிரமா பாரு அப்படிங்கிற செயல்தான். அதே மாதிரி சூட்சமத்திலையும் தேவைப்படுற இடத்துல லைவ்லையும் ஒரு பெண் என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். குழந்தையா சில இடத்துல வழி நடத்துறான், சில இடத்துல ஒரு பெரிய பெண்மணியா வழி நடத்துறான். அப்படி இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி கன்னியாகுமரிய சுற்றுலா தலமா தான் பார்த்திருப்பேன். எனக்கெல்லாம் விவேகானந்தரை பத்தி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் சிறு வயதுல கிடைக்கல. எங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணல, கொடுக்கல. எங்களை கன்னியாகுமரிக்கு சின்ன வயசுல கூட்டிட்டு போனாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதுனால குறைந்த மலிவுல வேன் வாடகை எடுத்துட்டோம். 10 ஊரை சுத்துறோம், அதுல இது ஒரு ஊரு. அவங்க சுத்தி காட்டின ஊர்ல எல்லா ஊருமே என் வாழ்க்கையில் தலையெழுத்த மாத்தின ஊரு. ஆனா அன்னைக்கு எந்த தலையெழுத்தும் எனக்கு தெரியல. அதே ஊரு என் வாழ்க்கையில வியர்ப்பை ஏற்படுத்தினுச்சு. கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், பழனி, குமுளி, சில மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற சில இடம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம், இந்த எல்லா இடமும் என் வாழ்க்கையில் மிக 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 அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் வியர்ப்பையும் ஒட்டுமொத்தமான வேற வடிவத்தையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அப்ப என் தந்தை, என்னுடைய உறவுகள் ஒரு குறியீடாக 20 ஆண்டுகள் கழிச்சு 25 ஆண்டுகள் கழிச்சு உன் வாழ்க்கையில இந்த இடத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குங்க போறத காட்டுறதுக்காக தான் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான செயல் வடிவம் தான். அப்ப பெண் வடிவமா இருக்கிற ஒரு சக்தி தான் எனக்கு ஒரு பெரிய கிளர்ச்சியா ஏற்பட்டு முதல் முறையாக இந்த வருஷ நாட்டு பகுதியில உள்ள இருக்கிற ஒரு கோவில் உள்ள இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள ஒரு பெண் இந்த ஞான வடிவத்தை வேற பாதையில எனக்கு காட்டினான். குழந்தையா ஒரு பெண்ணு 5 to 6 வயது வரைக்கும் அவ ஒரு வடிவத்துல காட்டினான். ஒரு 25 வயது 30 வயது மதிக்கக்கூடிய ஒரு பெண் வடிவத்துக்குள்ள இந்த மேகமலைக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் என்னுடைய வாழ்க்கையில வேற வடிவத்தை ஞானத்துக்கான பாதையை காட்டினான். அதை என்ன பாதையை காட்டினானா, மகனே
இத நல்ல கவனமா டீட்டெயிலா கேளு, டீட்டெயிலா கவனி. நீ இந்த இடத்துக்கு, இந்த பகுதிக்கு, வருஷ நாட்டுக்கு வந்திருக்கிறது இந்த பகுதியை சுத்தி பார்க்கறதுக்கு இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிற. அந்த திருப்பு முனையை தயவு செய்து மிஸ் பண்ணிடாத, பிளீஸ் விட்டுறாத. உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற, நீ இங்க வரல, உன்னை வர வைக்கப்பட்டிருக்கிற. அப்ப இங்க வர வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ரீசனை தெரிஞ்சுக்க. நீ ஞானம் அடையணும்னா திருநெல்வேலிக்கு செல், கன்னியாகுமரிக்கு செல். இந்த 2 இடத்துக்குள்ளேயும் மிக முக்கியமாக அதிசயமும் ஆச்சரியமும் உன் உடலுக்கு காத்திருக்கிறது. அந்த பெண் திருப்பி விட்டதுனாலதான் அந்த நதி அப்படியே கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் போனுச்சு. ஏறத்தாழ அப்படியே வடிவமே மாறி போச்சு. அதனால அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அதை நீங்க அவசியம் பார்க்கணும்.